ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் அருள்மொழி. நான் லைஃப் ஸ்டைல், குக்கிங், மேக்கப் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். நாங்கள் ஒரு சின்ன கரீபியன் ஐலாண்டில் நாங்கள் லிவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல இருக்க நம்ம இந்தியன்ஸே நம்ம ஊர்லேருந்து பார்சலோ கொரியர்ஸோ வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நாங்கள் இருக்கிறதோ ஒரு கரீபியன் ஐலாண்டு, சின்னோண்டு தீவு. ஸோ இங்கே சுத்தமாக எதுவுமே கிடைக்காது. நம்மளோட க்ரோசரிஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ எனக்கு ஊர்லேருந்து ஏதாவது சின்ன பார்சல் வந்தால் கூட செம்ம ஹாப்பி ஆயிடுவேன். வருஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்தியா போனாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது வீட்டிலேருந்து கொடுத்துட சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை எப்பயுமே எங்கள் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரி, அவங்க எப்போ போனாலும் எங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. முகம் சுளிக்காமல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை ஒரு 8 கிலோ கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். 8 கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்க என்னோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இவருங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு 8 கிலோ கொடுத்துட சொன்னாங்க. நாங்கள் 10 கிலோ ஊர்லேருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் அவர் முகம் சுளிக்காமல் கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஸ்ரீராமுக்கும் ஸ்ரீ ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவரும் வருஷம் எப்போ இந்தியா போனாலும் எங்களுக்காக கொண்டு வந்துடுவார். ஸோ ஊர்லேருந்து நிறைய எனக்கு பார்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 8 கிலோ கொடுத்துட சொல்லி 10 கிலோ கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சுத்தமாக நைட்டி இல்லைங்க. மற்றதெல்லாம் கூட இங்கே நம்ம எப்படியாவது வாங்கிக்கலாம். ஸோ நைட்டி இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஊர் அந்த காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சுத்தமாக இங்கே கிடைக்காது. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சுத்தம் அது கிடைக்கவே கிடைக்காது. அது நம்ம ஊரில் இருந்து வந்தால் தான் உண்டு. ஸோ அதனால எனக்கு நைட்டிஸ் தான் வேணும். ஒரு 10 நைட்டி வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சுமி கலெக்ஷன்ஸ்ன்றவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து எனக்கு நைட்டிஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க வேற யாருமே கிடையாது, எங்கள் ரிலேஷன் தான், எங்கள் அக்கா தான். ஸோ அவங்களோட நியூ பிஸ்னஸ், நியூ பிகினிங்காக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் கொடுத்து விடுங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன். என் சிஸ்டருக்கும் அமுச்சு வச்சாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கும் ஒரு 10 நைட்டி கொடுத்து விட்டாங்கங்க. ஸோ இப்போ இந்த டாப்பு கூட அவங்க கொடுத்து விட்டது தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது டாப்பு. ஸோ ரயான் மெட்டீரியல், நம்மளோட டெய்லி யூஸ்க்குமே போடலாம். என்ன சொல்றது, நம்ம அயன் பண்ண தேவையில்லை, அப்படியே துவைச்சமா எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு இந்த அயன் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸே சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ என்னென்ன வந்திருக்கு, என்ன மாதிரி நைட்டிஸ் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இது வீடியோவில் பார்க்க ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. ஆனால் இது ராமர் கிரீன், சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இது பர்பிள் அண்ட் கிரீன், நல்ல கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஸோ அவங்க எனக்கு ஃபோட்டோஸ் அமுச்சு விட்டாங்க. நான் செலக்ட் பண்ணேன், அதவே தான் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ நான் ஃபோட்டோவில் என்ன பார்த்தேனோ அது அப்படியே இருக்கு நேர்லையும். ஸோ இது ஒரு ப்ளூ கலர் நைட்டி. வாவ், சூப்பராக இருக்கு. இந்த க்ரீன் நல்ல டார்க் க்ரீன், செம்மையாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, அதே டிசைனில் ஒரு மெஜந்தா கலர், மெரூனும் கிடையாது பர்பிளும் கிடையாது, ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மெஜந்தா கலர் மாதிரி நல்லா இருக்கு. மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க, நல்லா உழைக்கும். ஸோ இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல இந்த நைட்டி, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகா கியூட்டா குட்டி குட்டி பூ போட்டது. ஸோ இது நான் ஆக்சுவலாக பார்சல் வந்தோடனே, நமக்கு நார்மலாகவே ஊர்லேருந்து எந்த பார்சல் வந்தாலையும் நமக்கு ரொம்ப ஈகராக இருக்கும்ல. நான் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி விரித்து பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. இது ஒரு ப்ரௌன் கலர் நைட்டி, நல்லா இருக்கு. என்கிட்ட ப்ரௌன் கலர் நைட்டியே இல்லை, சாரி. இது ஒரு ப்ரௌன் கலர் நைட்டி. ஒரு நல்ல எல்லோங்க, ஆரஞ்சிஷ் எல்லோ வித் ப்ளூ, ராயல் ப்ளூ மிக்ஸ்டு ஒரு எல்லோயிஷ் கலர், செம்மையாக இருக்குது.
எனக்கு வந்து இப்போதான் திருப்தியா இருக்கு. எனக்கு நைட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி எல்லாம் நம்ம அங்கே நின்று குக் பண்றோமா, அங்கே அந்த ட்ரால இருக்க ஹேண்டில் மாட்டி மாட்டி கிழிஞ்சிருச்சுங்க எல்லாமே. இன்னொன்று அந்த ட்ரையர்ல போடுறது ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபேட் ஆகி ஒரு மாதிரி நஞ்சு போனதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு நைட்டிலாம். எனக்கு ஒரு நைட்டி இல்லாம ஒரு மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு கிரீன், இது வந்து இதுவும் சேம். இந்த கிரீனும் அந்த ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச கிரீனும் ஒண்ணுதான். இதுவும் ஒரு மெரூன் கலர், நல்லா இருக்குல்ல. நைட்டிஸ் வந்து 3 4 5 7 8 10 நைட்டிஸ் முடிஞ்சிருச்சுங்க. இது ஃபுல்லா நைட்டிஸ் மட்டும் தான். இனிமேல் நான் ஜாலியா நைட்டிஸ் போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 டாப் வந்து அவங்க ப்ரமோஷனுக்காக எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாப் ரயான் மெட்டீரியல். இந்த டாப் பாருங்க, வாவ் செம்ம ப்ளூங்க. வீடியோலையும் நேர்லையும் சேம் தான், நல்ல ப்ளூ, நல்லா இருக்கு. இதுவும் ரயான் மெட்டீரியல் தான். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன்ல, அதுலேயே இது ஒரு பிங்க் கலர், நல்லா இருக்கு மெட்டீரியல். ஸோ கேமராவில் பார்க்கும்போது பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கு, பட் நேரில் சூப்பராக இருக்கு. ஷர்ட்டுலாம் நல்லா இருக்கு. ஒரு பிளாக் கலர் குர்த்தி, கிரே வித் பிளாக், வாவ் சூப்பராக இருக்குல்ல இந்த குர்த்தி, நல்லா இருக்கு. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கலர்ல பிளாக் கவர் போட்டிருக்காங்களே, என்னவா இருக்கும்? கருவாடு, நம்ம ஊர் கருவாடு. ஸோ இங்கே கருவாடு கிடைக்குங்க, சால்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர் டேஸ்ட் வரவே வராது. நானும் லாஸ்ட் டைமாக எனக்கு கருவாடு கொடுத்துடுங்கன்னு சொல்லி அது நமக்கு வந்து சேரவே இல்லை, அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை ஆசை தீர நான் கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட போகிறேன். கருவாடு. ஸோ நான் ஆசைப்பட்டது என் தங்கச்சி வாங்கி கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் பாருங்களேன், இங்கே பாருங்க, பிள்ளைங்களுக்காக கலர் அப்பளம், வடகம் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்காக நான் பனங்கள் கண்டு வாங்கி கொடுத்துட சொல்லியிருந்தேன். ஸோ பனங்கள் கண்டு, அப்புறம் பாதாம் பிசின். ஸோ நான் ஜிகரதண்டாலாம் செய்யறதுக்காக பாதாம் பிசின் வாங்கி கொடுத்துட சொன்னேன். அது இது ஒன்று போட்டாவே நிறையா வரும். ஸோ அது கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கான மெடிசன் அஸ்தாலின் இன்ஹேலர். எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப டஸ்ட்டு, ரொம்ப கோல்டு ஆயிடுச்சுன்னா எப்போயாவது வீசிங் வரும். ஸோ இதை நான் வந்து ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது ரேராக என்னால் ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக ஸ்டாக் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டவத்தல் ஊர்லேருந்து நான் கொண்டு வந்ததெல்லாம் தீந்துருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் வாங்கி கொடுத்த சொன்னேன். இது நம்ம சும்மா ஒரு பிடி போட்டாவே போதும், சூப்பராக இருக்கும். ஸோ சுண்டவத்தல். இது பார்த்தீங்கன்னா திரிப்பலா சூரணம். ஸோ நாங்கள் எப்போதுமே 3 months ஒன்ஸ் வந்து பேபிக்கு வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக திரிப்பலா சூரணம் சாப்பிடுவோம். ஸோ அது ஊர்லேருந்து கொண்டு வந்தது வந்து தீந்துருச்சு. ஸோ அதனால் வாங்கி கொடுத்துட சொன்னேன். என் தங்கச்சி பயங்கரமாக பேக்கிங் பண்ணியிருக்குங்க. நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன், அம்மாட்ட மிளகாப்பொடி மட்டும் தான் சொல்லுவேன். என் தங்கச்சிட்ட தான் மற்றதெல்லாம் சொல்லுவேன், அவள் தான் கரெக்டாக வாங்கி அனுப்புவா. பாவம், அது ஸ்கூலுக்கும் போயிட்டு இத்தனது வாங்கி பேக் பண்ணி என் தங்கச்சி வீட்டுக்காரும் பயங்கரமாக பேக் பண்ணி கடுக்கா பொடி இது 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய்ங்க, இங்கே பாருங்க, நீம் ஆயில். என் தங்கச்சி என் கூட சேர்ந்து எப்படி பேக்கிங் கற்றுக்குச்சின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் வந்து இருக்கிறதெல்லாம் இப்படி தான் செலட்டோ போட்டு ரேப் பண்ணி நான் எப்போ வரும்போதும் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதே மாதிரி அதுவும் பேக் பண்ணி அமைச்சிருக்கு. நீம் ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு தான். எப்போதுமே ஒரு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு பூச்சிக்கடி நான் வச்சுடுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு நாட்டு மருந்தும் அனுப்பிச்சுட்ருக்கு. நான் கேட்டேன், பனங்கள் கண்டு, இந்த கடுக்கா பொடி, திரிப்பலா சூரணம், நீம் ஆயில் எல்லாமே கேட்டேன். ஸோ அதை வாங்கி கொடுத்துட்ருக்கு. பரவாயில்ல, எதுவுமே லீக் ஆகாமல் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடம், சாமி கும்பிட்றதுக்கு சூடம். இங்கே சூடம் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது வந்து கொஞ்சம் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக ஒரு தடவை இப்படி சூட டப்பா நான் மேலே வச்சுருப்பேன். பிள்ளைங்களுக்கு எடுத்து பாப்பா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, திறந்துருக்கு, சூடம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க.
ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இங்கே சூடமும் கிடைக்காதா, திறந்து வச்சு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால சூடை வாங்கி கொடுத்துட சொன்னேன். சூடை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது என்ன தெரியுமா, ரோஸ் மில்க் எசன்ஸ். ஏன்னா எங்களுக்கு ரோஸ் மில்க் குடிக்கணும் போல இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சா, வாங்கி கொடுத்துட்டு செங்கி அப்படின்னு என் தங்கச்சிட்ட. அதனால வாங்கி கொடுத்துட்ருக்கு. நாங்கள் எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ், பாதாம் எசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். ஏன்னா இங்கெல்லாம் கிடைக்காது. இங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தாங்க, கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஊர் டேஸ்ட்டே வராதுங்க. அதனால இது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். ஆக்சுவலாக இந்த செலோ டேப் ஃபுல்லாக என் தங்கச்சி வந்து பிஎட்டுக்கு யூஸ் பண்ண கலர் செலோ டேப்ஸ் நினைக்கிறேன். வீட்டில் மிச்சம் மீதியை எடுத்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருக்கு. இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சராக இருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஹர்ஷன் செம்ம ஹாப்பியாகிடுவான். ரோஸ் மில்க் எசன்ஸ். ராமக்கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ராமக்கட்டி வந்து நான் கொடுத்துட சொன்னேன். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. அதே சமயம் பாப்பா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறவன் அது ஒரு விளையாட்டு ஆயிடுது. அதுவும் அதே மாதிரி தண்ணியை வச்சு இப்படியே பண்ணி விளையாண்டு ஒரு வழி ஆக்கிடுதுங்க. அது அப்புறம் அது எங்கிட்ட தூக்கி போட்டுருதுங்க, காணாமல் போயிடுது. இப்படியே தான் எல்லாமே இதாகுது. ஸோ அதனால ராமக்கட்டி வாங்கி கொடுத்துட சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. வேற என்ன, ஓகே இன்னும் 2 பவுச் இருக்குங்க. ஐயோ, இதுக்கு தான் ஓவரா சீன் போடக்கூடாதுன்றது. நான் ஊர்லேருந்து கிளம்பும் போது நான் ஆர்டர் போட்டு வந்தேன். பட் ஆனால் அது வந்து ரீச் ஆகலை. ஸோ அதனால என்னால் கொண்டு வர முடியல என்னோட ஃபேவரட் கலர் கலெக்ஷன் பேலட். ஸோ மேக்கோட கலர் கரெக்ஷன் பேலட். இது ரொம்ப நாளாக நைக்கால ஸ்டாக் இல்லாமல் நான் கிளம்புறப்போ ஸ்டாக் வந்துச்சு, ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் நான் கிளம்புற வரைக்குமே வரவே இல்லை. ஸோ அப்புறம் தான் ரீச் ஆச்சு. ஸோ இதை கொடுத்து விடுன்னு சொன்னேன். மேக் ப்ராடக்ட் செம்மையாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் வச்சு நம்ம மேக்கப் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் லிப்ஸ்டிக். இந்த இப்போ நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, நியூட் மேக்கப். இந்த செம்மையா இருக்கா, ஷைனியா, சூப்பரா இருக்கும். இது என்ன நம்பர்னா, creamy in your coffee. வாவ், கரெக்டான நேம் தான். A71 மேக் லிப்ஸ்டிக். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நைக்கால் ஆர்டர் போட்டால் எப்போதுமே ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பாங்கல்ல, ஸ்டோப் க்ரீம் அது. அதுக்கப்புறம் நான் பிரைடுக்கு மேக்கப் போடுறதுக்காக ஒரு நல்ல கோல்டன் ஷேடு வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ ஆர்டர் போட்டிருந்தேன். வாவ், சூப்பராக இருக்குது. இது ஸ்விஸ் பியூட்டி பிராண்டு, நல்லா பட்ஜெட்டபிள். இங்கே பாருங்க, இது செம்மையாக இருக்கா, நல்லாயிருக்கும். நல்ல பிக்மெண்ட் இருக்குது. அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்விஸ் பியூட்டிலேயே இது வந்து ஒரு காப்பர் ஷேடு. செம்மையாக இருக்கா, நல்லா இருக்குல்ல. ஸோ இதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன். இதெல்லாம் ரீச் ஆகலை நான் கிளம்புறப்போ. அதுக்கப்புறம் 2 லிப்ஸ்டிக். இது என்ன லிப்ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா மைக்லாமோட லிப்ஸ்டிக். ஓகே, இது வந்து 2 என் தங்கச்சி கொடுத்துட்டேன், 2 நான் கொண்டு வரலான்னு எடுத்து வச்சிருந்தேன். இது ஒரு நல்ல பியோர் ரெட், இது ஒரு நல்ல டார்க் மெரூன் ஷேடு, மைக்லாமோடது. ஓகே, இது அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமி லிப்ஸ்டிக் தான். ஸோ ஃபைனலாக என்னோட மேக் ப்ராடக்ட் வந்துடுச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இதை வச்சு நம்ம மேக்கப் சூப்பராக போடலாம். நல்ல கவரேஜ் கொடுக்கும், நல்ல லுக் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹிலாரி ரோடான்னு ஒரு ஐஷேடோ பேலட். ஆக்சுவலாக இது நான் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, இது இருக்குன்னு கொடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லா பேசிக் ஷேடும் கிடைக்கும். பிங்க், காப்பர், கோல்டு, ஒரு ஆரஞ்சு, சில்வர். என்னாச்சு, என்ன பீஸ்? அண்ணன்ட்ட கேளு.
ஆமா, அண்ணாவை எடுத்துற சொல்லு. மிஸ் பண்ணாமல் ஆடணும். குட் கேர்ள். இதுல எல்லா பேசிக் கலர்ஸும் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலா இது எதுக்காக இதை வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சில்வர் ஷைனிங் ஐஷேடோ என்னோட பேலட்ல இல்ல, ஸோ அதுக்காக வாங்கினேன். நல்லா இருக்கும், நல்லா பிக்மெண்ட் கொடுக்கும். இங்க பாருங்க, இதை எடுத்து காமிக்கிறேன். நல்ல பிக்மெண்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க. இதுல வந்து மஞ்சக்கயிறு வந்து நான் வாங்கி கொடுத்துட சொன்னேன். ஸோ எல்லாம் வரலட்சுமி நோம்பெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு நான் வச்சு கொடுப்பேன். எனக்குமே பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வாங்கி கொடுத்துட சொன்னேன். பொட்டு வாங்கி கொடுத்துட சொன்னேன், அதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ நைக்கால ஃப்ரீயாக கொடுத்த ஹைட்ரேஷன் ஜெல், முராத் ஹைட்ரேஷன் சம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் நினைக்கிறேன். இது வந்து அவங்க சுமி கலெக்ஷன்ஸ்ல அவங்க வந்து ஜுவல்ஸும் சேல் பண்றாங்க. அழகா இருக்கா அந்த நெக்லஸ், சூப்பரா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. ஸோ அதுக்கு மேட்சா ஒரு ஆரம், இதுவும் செம்மையா இருக்கு. இதுக்கு மேட்சா ஜிமிக்கி. வா, சூப்பரா இருக்கு ஜிமிக்கி. ஸோ பாப்பாவுக்காக ஒரு பேர்ல் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, நீட் லுக்கா. ஸோ அந்த பேர்ல் செட்டுக்கு மேட்சா குட்டி தோடு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தான் நான் ஊர்ல இருந்து வாங்கி கொடுத்துட்டு சொன்னேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. முக்கியமா கருவாடு, நெத்திலி கருவாடு, நெய்மீன் கருவாடு, அப்புறம் வேற என்ன வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓபன் பண்ணி பார்த்தரலாமா பேசாம? என் தங்கச்சி பயங்கரமா பேக் பண்ணிருக்கு, ஏகப்பட்ட செலோ டேப்பு. இங்க பாருங்க, ஓபன் பண்ணோன்னு அப்படியே அந்த கருவாட்டு மனம். பொடி கருவாடுங்க, சூப்பரா இருக்கும், நீட்டா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப டஸ்ட் அந்த மாதிரியே இல்லை, நல்லா நீட்டா இருக்கு. இனிமேல் டெய்லியும் கருவாட்டு குழம்பு தான். ஏன்னா அவ்வளவு மிஸ் பண்ணேன் நான் கருவாடை. நேத்து வச்ச மீன் குழம்பு இன்னும் இருக்குதையா, நெஞ்சுக்குள்ள உங்க நினப்பு வந்து மயக்குதையா. லிரிக்ஸ் கரெக்டான்னு தெரியல, நான் பெரிய சிங்கர்லாம் இல்லை, சும்மா பாடணும்னு தோணுச்சு பாடினேன். இது என்ன கருவாடு எனக்கே தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன கருவாடுன்னு பார்த்துடலாம். பேக்கிங் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இங்க பாருங்க, ஸோ இங்க பாருங்க, நெத்திலி கருவாடு. ஸோ நெத்திலி கருவாடோட மொச்சக்கொட்டை கத்திரிக்காய்லாம் போட்டு அப்படியே ஒரு குழம்பு வச்சா அவ்வளோ மனமா இருக்கும். அதை சொல்லும் போது தான் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, ஆடி மாதம் வந்து நம்மளோட கோயில் எல்லாம் கூழ் ஊற்றுவோம் இல்லையா. என்னோட மாமியார் வீட்டில் வந்து அங்கே கிராமத்தில் நாங்கள் இந்த ஜூலை ஆகஸ்ட் தான் வெக்கேஷன் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டெய்லியும் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க. ஆனால் கடைசி நாள் கூழ், சக்கரை பொங்கல் அது இதுன்னு பண்ணிட்டு அதோட இந்த கருவாடும் செய்வாங்க. எப்படின்னா, அந்த மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், கருவாடெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நினைச்சாலும் எனக்கு எச்சி ஊறுது. ஐயோ, அப்படி பண்ணுவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வெறும் கூழும் அதமே ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு நம்பி அப்படியே நடக்க முடியாம இருந்தோம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது. எங்க ஊர்ல எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, சூப்பரா இருக்கும் அது. எனக்கு நான் ஊருக்கு வந்தா வந்து சாப்பிடுவேன். ஸோ நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேன். என்னதான் இருந்தாலும் அந்த கிராமத்து சமையல் தாங்க, அந்த மனமே வேறங்க, செம்மையா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்மீன். வாவ், நல்ல தோலெல்லாம் நீக்கியே வச்சிருக்காங்கங்க, சூப்பரா இருக்கு. எனக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, தெரியுதா? தோலே இல்லை, நல்ல பெருசு பெருசா இருக்கு. ஒரு பீஸ் போட்டாவே போதும். இது வந்து நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆனியனை சாப் பண்ணி தக்காளி தொக்கு பண்ணி அதுல இதை போட்டுருவேன். செம்ம டேஸ்டா இருக்கும்.
சாதத்தோட அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த நெய் மீனில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லியும் கருவாடு தான் கருவாடு தான் கருவாடு தான். ஓகே, அவ்வளோதான் மக்களே. ஸோ ஊர்லேருந்து கொடுத்து விட்டது பார்த்தீங்கன்னா 10 கிலோ. 10 கிலோவில் இவ்வளோதான் கொடுத்து விட முடிஞ்சிச்சு. ஆனால் இதுவே நிறையா எனக்கு ஆஹா இவ்வளோ இதை அமைச்சிருக்காங்களே அப்படின்னு ஆசையாக இருக்குது. முக்கியமாக நைட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னோட நைட்டி கலெக்ஷன்ஸில் வந்து செம்மையாக கலெக்ஷன்ஸ் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. நைட்டி வந்து நல்லா ஜாலியாக இருக்கும், அதை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சுற்றலாம். எனக்கு நைட்டி ஃபுல்லாக போச்சு. ஒரு 2-3 நைட்டி தான் உருப்படியாக இருந்தது. ஸோ எனக்கு நைட்டி ஒரு 10 நைட்டி வந்ததுல ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வந்து சுமி கலெக்ஷன்ஸ் போய் இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. நைட்டி வந்து சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில். நல்ல காட்டன் நைட்டிஸ் நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட வந்து நைட்டிஸ் மட்டும் இல்ல, குர்த்திஸ் இருக்கு, சாரீஸ் இருக்கு. சாரீ கூட எனக்கு தரேன்னு சொன்னாங்க, அமுச்சு விடுறேன்னு சொன்னாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிருச்சு, கரெக்ட் டைம்ல அது டெலிவரி ஆகல. ஸோ அதனாலதான் சாரீ வரல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாரீஸும் வந்திருக்கும், அதையும் நான் காமிச்சிருப்பேன். இப்போ நான் போட்டிருக்க டாப் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக நல்ல ரயான் மெட்டீரியல் நல்லா இருக்கு. நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்கு, நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நைட்டிஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த அன்பாக்சிங் வீடியோ முக்கியமாக என் தங்கச்சியோட ஸ்டூடெண்ட்ஸ், டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க வந்து அக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போடணும், நாங்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காகவே நான் வீடியோ போட்டுட்டேன். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். அங்கே ஒரு வாயாடி இருக்கு, அதுக்கு பெரிய பெரிய ஹாய். ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன், என் தங்கச்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கஷ்டப்பட்டு என் தங்கச்சி வீட்டுக்காரும் வாங்கி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, என் ஃப்ரெண்டும் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபாரின்ல யூஎஸ்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக நாங்கள் வந்து கரிபியன் ஐலாண்டில் ரொம்பவே ஏங்குறோம். யூஎஸ்லயாவது பரவாயில்லைங்க, கொரியர் சார்ஜ் கம்மி, கொரியர் அனுப்புறாங்க. இங்க அது கூட கொரியர் கூட அனுப்ப முடியாதுங்க, ரொம்ப சார்ஜபிள். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாதான் உண்டு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அயலான் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல ரிலீவ் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே, அதை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச், பை பாய்.